ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்வின் மார்ஷியல் சோல் எபிசோட் 1 and 2 வந்து தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும் காய்ஸ். வாங்க நம்ம இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு போரில் ரொம்பவே அடி வாங்கி கீழே வந்து கிடக்குறான். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து பேசுறா, ஷோஃபன் நீ இந்த இப்போ நீ மட்டுமாவது உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொருத்தன் வந்து அவனோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்க அவளோட சோலை வந்து எடுத்து அவளை மறைய வச்சிடறான். அவன் போகும்போது நீ மட்டுமாவது உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் கண்ணுல இருந்து ஒரு மாதிரி ரெக்கல்ல ஒரு பவர் வர மாதிரி வந்து இருக்கு. அங்க இருக்கிற ஒரு டீமன் மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம ஹீரோட உடம்பு எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை கொல்லணும், ஏன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து செத்துட்டாங்க. இன்னும் நம்ம ஹீரோ மட்டும்தான் உயிரோட இருக்கான். நம்ம ஹீரோ வந்து 1000 ஹேண்ட் அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு பவரை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோவையும் அந்த இடத்துல வந்து கொன்னுட்டான். நம்ம ஹீரோட பாடி மட்டும்தான் இருக்கு. இது வெறும் மோட்டல் பாடி தான், இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இதையும் சேர்த்து இப்போ அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இது நீ யூஸ் பண்றதுக்கு இன்னும் ஒருத்தே இல்லாதது அப்படின்னு சொல்லி ஒரு பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு கிளம்பும் போது திடீர்னு பின்னாடி பக்கம் ஒரு வெளிச்சம் மாதிரி வந்து வருது. இது என்ன இது அப்படின்னு சொல்லி வந்து அவன் திரும்பி பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எல்லாமே வந்து எல்லா உலகத்துல இருந்து வந்து ஒன்னா வந்து சேர்ந்துட்டு இருக்கு. இது நடக்கவே கூடாது, இது உடனே நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் ரொம்ப வந்து அதிகமாக இருந்ததுன்னா இப்போ ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ இங்கே இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் பவர்ஸையும் கேதர் பண்ணி உன்னோட பவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து செத்துட்டான், ஆனால் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ்னால திரும்ப வந்து அவன் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கான். இது என்ன இந்த பவர் வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு, இது இப்படி ஆகக்கூடாது, இது இன்னைக்கு முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவன் அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த பவர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகி அவன் எல்லாம் யூஸ் பண்ண பேரியர் எல்லாமே வந்து உடஞ்சிருது. இது நடக்கக்கூடாது, இது எப்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி இவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோ வந்து நீ கீல் டவுன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அவனை கீழே ப்ரெஷர் மூலமா வந்து கீழே தள்ளிட்டு இருக்கான். வெறும் இவன் மென்டல் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவனை பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை வந்து கொண்டுட்டான். ஒரு வழியா இது எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அப்போ திடீர்னு வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி ஒரு பெரிய ஸ்டோன் மாதிரி வந்து விழுகுது. இது என்ன விதமான ஸ்டோனு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். இந்த ஸ்டோன் பார்க்கவே வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்போ அதுல இருந்து ஒரு வாய்ஸ் வருது, நான் தான் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான இம்மார்டல் லார்டு அப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட சோல் வந்து என்கிட்ட கொடுத்துரு, நீ என் கீழே வந்து அடிமையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் வந்து நீ சேஃபா இருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யாராது அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனுக்குள்ள வந்து கையோட்டு வந்து பாக்குறான் யாருன்னு. அப்ப பார்த்தா இவன் தான் வந்து இவன் ஒரு டீமன். நீ ஒரு டீமனு, நீ வந்து என்ன வந்து காப்பாற்ற பாக்குறியா, நீ என்னோட சோலை தானே எடுக்க ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். யாரை பார்த்து டீமன் சொன்ன, நான் வந்து இம்மார்டல் எம்பரர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நீ எனக்கு கீழே வந்து வேலை செஞ்சினா வந்து உன்னோட சோலை வந்து நான் வந்து உனக்கு திரும்ப கொடுத்து உன்னோட பாடியை வந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். நான் அது நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் வந்து அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்து அவன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு பெரிய வந்து வெளிச்சமே வந்து வருது. அப்போ லிங்க் ஃபேன் வந்து யாரோ கூப்பிடமா இருக்கு. ஹீரோட போன லைஃப்ல நடந்த எல்லாமே வந்து காமிக்கிறாங்க. உன்னோட சோல் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வந்து அதுல ஒரு வாய்ஸ் வந்து வருது. சோஃபேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வருது. நம்ம ஹீரோ வந்து யாரடா கூப்பிடுறதுன்னு பார்த்தா என்னோட சிஸ்டரோட வாய்ஸ் மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு பார்க்குறான். இங்க என்னதான் நடக்குது, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாவே வந்து ஒரு ஷேடோ மாதிரியே இருக்கு. அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ பார்த்து வந்து அந்த டீமன் வந்து சொல்லிட்டு இருக்கு, நீ வந்து இறந்துட்ட, இது உன்னோட கான்சியன்ஸ் தான், ஏன்னா வந்து ஒரு இறந்த பர்சனோட கான்சியன்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாவே வந்து பிளாக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த டீமனும் வந்து ஹீரோட கான்சியன்ஸ்ல வந்து ட்ராப் ஆயிட்டான். இவன் வந்து கடவுளை பார்த்து கத்திட்டு இருக்கான். எதுக்காக வந்து இந்த மாதிரி இறந்து போன மனுஷனோட உடம்புல பாடியோட வந்து எனக்கு கூட ஜாயின் பண்ணீங்க, இது எப்படி இதை என்னால் நம்பவே முடியல, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க இவன் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி வந்து கத்திட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோட சோலை வந்து யாரோ வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க இறந்ததுக்கு அப்புறம். அப்போ நம்ம யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோட தங்கச்சி தான், தங்கச்சியோட வாய்ஸ் தான் வந்து கேட்கறது. அவன் வந்து நம்ம ஷோஃபனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான், ஷோஃபன் நீ இல்லாம நான் வந்து எப்படி இருக்க போறேன், எல்லாமே வந்து நீ என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நீ மட்டும்தான் என் கூட இருந்த அப்படின்னு சொல்லி மட்டும் அவன் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த சைனீஸ் இந்த மாதிரி நாட்டிலாம் வந்து இறந்தவங்களுக்கு ப்ரே பண்ணும்போது வந்து ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. அவளும் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டே வந்து சொல்லிட்டு இருக்கான்,
நான் எப்பவுமே ட்ரிங்க் குடிக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா இந்த டைம் இந்த ட்ரிங்க்ஸை எனக்கு குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மட்டும் அவ தூக்கி போட்டு அந்த பானையை உடைச்சிடுறான். இப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்ச என்னோட சிஸ்டர் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாஜாங் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் அந்த மேரேஜுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோட சிஸ்டர் ஒருத்தன் மேரேஜ் பண்றதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கான். சரி நான் இப்போ அந்த சீலையை மேரேஜ் சீலையை எரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் அவன் எரிச்சு இந்த இடத்துல தூக்கி வீசுற மாதிரி இருக்கு. ஒன்னு டீமன் தூக்கி வீசாத, நான் எரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லா இப்போ தீப்பத்தின மாதிரி காமிக்கிறாங்க. இது எப்படி இது ஃபுல்லாவே எரிச்சிட்டு இருக்கே, இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி நான் திரும்ப உயிரோட வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் அந்த இடத்த சுத்தி பரப்பிட்டு இருக்கான். இது என்னதான் நடக்குது, இவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் இவன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானே. நம்ம ஹீரோ எந்திரிச்சு பாக்குறான், ஏன்னா உயிரோட வந்துட்டான் அவன். அப்போ அவனோட சிஸ்டருக்கு தூக்கு மாற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நான் இவளை போய் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே வேகமா ஓட்டும் போது அந்த ஸ்டூலை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். இதனால நம்ம ஹீரோட தங்கச்சி தூக்கு மாற்ற மாதிரியே போயிட்டான். நம்ம ஹீரோ காப்பாத்திட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஸோ ஃபேன், நீ உயிரோட வந்துட்டேன், என்னால் நம்பவே முடியல, நீ எப்படி உயிரோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எப்படி இறந்து போயிட்டே அப்படின்னு சொல்லும் போது நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எப்படி என்ன எல்லாத்துலாலும் ஈஸியாக கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே எவனோ ஒருத்தன் டோரை உடச்சிட்டு வெளியே உள்ள வரான். லில்லோ, லில்லி, இன்னைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். ஏன்னா உன்னோட பிரதர் செத்து போயிட்டான், இனி யாருமே கிடையாது. இன்னைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போய் எனக்கு கீழே மேரேஜ் பண்ணி அவனை ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம ஹீரோ பார்த்து நீ இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆமா, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், நான் இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போது உங்ககிட்ட மார்ஷல் ஸ்பிரிட்டே இல்லை, நீ என்ன கொல்ல போறியா, நீ எனக்கெல்லாம் வரைக்கும் எறும்பு மாறிடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோட சிஸ்டர் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது நீ இந்த கத்தி வச்சுல அட்டாக் பண்ணக்கூடாது, நீ எனக்கு கீழே சிறுதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அக்காவை பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ இந்த கத்தியோட நான் பாத்துக்கிறேன், பொண்ணுங்களாம் இந்த கத்தி யூஸ் பண்ணிலாம் சண்டை போடக்கூடாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி மட்டும் மாஜாங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவனோட பவர்ஸை வெளியே விடுறான். அவனோட மார்ஷல் பவரை வச்சு அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான் அந்த டீமன் கிட்ட, உன்னோட பவர்ஸை எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் 3 என்றக்குள்ள உனக்கு பவர் கொடுக்கணுமா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து அந்த டீமன் சொல்லிட்டு இருக்கு. என்னோட பவர்ஸை நான் எப்படி உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அது கத்திட்டு இருக்கு. என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம ஹீரோ கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். ஏன்னா அந்த டீமனும் நம்ம ஹீரோ உடம்புல தானே இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி நான் பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் அதுவும் அவன பவர்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. யார் கூட நீ பேசிட்டு இருக்க, தனியா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான். உன்னை பார்த்து கெருக்க மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போய் அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கீழே இருக்க ஆட்டுக்களை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஒரு 4-5 பேர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வராங்க. என்னதான் நடக்குது, இவன்ட்ட மார்ஷியல் சோலே இல்லையே, எப்படி இவங்கிட்ட யாராலையும் போக முடியல அப்படின்னு சொல்லி மாஜாங்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவனும் இவனை பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். என்னோட ஃபுல் பவரை காட்டினா நீ உயிரோடய இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கொடு, நான் இந்த உலகத்தையே ஆள போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவன் பவர்ஸை ரிலீஸ் பண்ணும் போது எல்லாருமே பறந்து போய் விழுகிறாங்க. இந்த மாசாங்கும் அடிச்சாட்டில பறந்து போய் வானத்துல வெளியே பறந்து போய் விழுகிறான். அவன் திடீர்னு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு எல்லாருமே இங்கிருந்து போங்கடா என்னோட வழியில இருந்து அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவனை போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்கிற பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். இவன் எப்படி பாடி டெம்பரிங் லெவல்லாம் முடிச்சு இப்போ கோயிங் கேதரிங் லெவலுக்குலாம் போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஒருத்தன் டிராகன் கிளாவ்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி வரான். இவன் இப்படி 6th லெவல் கோயில் ரயில்வேக்கு போனான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பாங்க. நீங்க இருக்கிற எல்லாருமே லூசர், ஒருத்தனும் உருப்படியா இல்லை, இவனை கூட சமாளிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போனவங்க எல்லாத்தையும் பார்த்து அவன் கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அடுத்து நீதான் அப்படின்னு சொல்லும் போது அவன் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி பாய்சன் கேஸ்லாம் வெளியே அனுப்பிட்டு இருக்கான். பாய்சனா இதெல்லாம் வச்சு அவனை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அனுப்புறோன்னே அவன் எல்லாமே போயிருது. இது எப்படி நடக்குதோ, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னைக்கு நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு எந்த விதமான மார்ஷியல் ஸ்பிரிட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உனக்கும் அதே மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அவனோட மார்ஷியல் ஸ்பிரிட்டை மாஜாங்கோடது அது ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்கு. அதை அட்டாக் பண்ணோடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இம்பாசிபிள், எப்படி என்னோட மார்ஷியல் ஸ்பிரிட்டை நீ அழிச்ச லின்ஃபேங், என்னோட நீ மார்ஷியல் ஸ்பிரிட் அழிச்சனால என்னோட ஃபேமிலி உன்னை சும்மாவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்கு அவனை கண்டிப்பா வந்து உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்ம ஹீரோ அக்கா வந்து அவனும் வந்து அட்டாக் பண்றான். ஏன்னா அவள தானே ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அக்கா இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அவன அக்கா வந்து முறைச்சு பார்த்தோன்னே, ஒண்ணும் இல்ல நீ கண்டிப்பா இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இப்போ மாசா ஃபேமிலியோட வந்து இடத்த வந்து காமிக்கிறாங்க. அங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க பையனுக்கு வந்து தானே மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. என்ன என் பையனை இன்னுமே காணோம். இனிமே இதுக்கு முன்னாடி வந்திருக்கணுமே. இவ்வளவு லேட் ஆகி இன்னும் காணோம். ஒரு வேளை அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. யாருமே வந்து கவலைப்படாதீங்க. நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப வந்து பெரிய ஃபேமிலியா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி. மாசம் வந்து சீக்கிரமா வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்க அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ ஃபேமிலி சேர்ந்தவங்களும் ஆமா அவனை ரொம்ப வந்து அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அவ்வளவு அழகான பொண்ணை வந்து அவனுக்கு கிடைச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பையன் வந்து ரொம்பவே நல்ல புத்திசாலி அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா வந்து ரொம்பவே வந்து பெருமையா வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்க. என்னோட பையன் கூடிய சீக்கிரம் வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது அப்பான்னு சொல்லி மட்டும் ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது. நம்ம மாசம் எட்டு வந்து பார்க்கும் போது வந்து அவனோட அவனோட நெத்தியில இருந்து வந்து ஒரு பவர் மாதிரி வெளியே வருது. அந்த பவர் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. அதே மாதிரி ஜாங் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவனோட பாடி வந்து வெடிச்சு அப்படியே அந்த இடத்துல வந்து காணாம போயிடுறான். யாரா இப்படி பண்ணது என் பையனை யார் இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து வந்து கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபேமிலியோட வெளியே வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டு போட வச்சிருக்கான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்கறாங்க நீ இன்னும் உயிரோட தான் இருக்கே இன்னும் சாகலையா அப்படின்னு. ஆமா என்ன மன்னிச்சிருங்க நான் ரொம்பவே வந்து கவலைப்பட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. நீங்க என்னோட சிஸ்டரையும் வந்து ரொம்ப வந்து அசிங்கப்படுத்திருக்கீங்க. அதுக்காக நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க இவனை எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது யாருமே வந்து நகர மாட்டாங்க. யார் இவனை கொல்றீங்களோ என்னோட அடுத்த பையனை வந்து நான் அறிவிக்கிறேன். எல்லாமே அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமிலியோட எல்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜாங்கோட அப்பா வந்து ஃபியூச்சரே நம்ம தான் நம்ம ஃபேமிலியோட ஃபியூச்சர். ஆனா நம்ம ஹீரோ இருந்தா தானே இதெல்லாம் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இங்க கூட இந்த ரெண்டு ஃபேமிலியோட எல்டரும் வந்து சாரி நான் உங்க ஃபேமிலி பிரச்சனையை வந்து நான் இன்னும் விரும்பல அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. இன்னொருத்தன் வந்து எனக்கு வந்து வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு நான் அப்புறமா வந்து வேணா ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹெல்டர் வந்து பாக்குறாங்க. இன்னொரு பொண்ணுகிட்டையும் பார்க்கும்போது என்னாலையும் வந்து கலந்துக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் வந்து சரி ஓகே நானே வந்து இப்ப பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இங்க நம்ம ஹீரோவும் உங்க ஃபேமிலி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபேமிலி நினைச்சேன். ஆனா என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உன்னை அட்டாக் பண்றதுக்கெல்லாம் அவங்க எல்லாம் தேவையில்லடா. நான் இன்னைக்கு உன்னை கிரஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவனோட பியர் மார்ஷல் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றாங்க. உனக்கு நான் நெக்ஸ்ட் லைஃபே இல்லாத மாதிரி பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அங்க இருந்து எல்லாத்தையுமே வந்து டாச் பண்ணிட்டு வந்து போயிட்டு இருக்கான். அதே டைம்ல நம்ம ஹீரோ வந்து அந்த டீமன் கிட்டே வந்து சொல்றான் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியோட ஹெட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து உனக்கு நான் இன்னைக்கு உன் கதையை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நான் 3 இன்றைக்குள்ள எனக்கு ஒரு மார்ஷல் ஸ்பீட் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி நடக்கும் அதனால நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் வந்து கவுண்ட் பண்றதுக்காக வந்து ஆரம்பிக்க போறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் இப்ப என்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் வந்து இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவனும் வந்து பாக்குறான். உடனே எப்படி வந்து மார்ஷல் ஸ்பீட்டை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் 3ன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நான் உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அடுத்து வந்துட்டு அதுக்கு வந்து 2ன்னு சொல்லிட்டான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவனையும் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். நீ யார் கூட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த எல்டரும் வந்து கேக்குறாங்க. இங்க எல்லாருமே பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவனும் வந்து அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி வந்து நிறைய எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்பிரிட்டை வந்து உருவாக்குறதுக்காக நான் எப்படி இவனுக்கு என்ன ஸ்பிரிட்டை உருவாக்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவனையும் வந்து பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி வெளியே வந்து காமிக்கிறாங்க. இவன் வந்து ஒரு மார்ஷல் ஸ்பிரிட்டை வந்து உருவாக்கி கொடுத்துறான். அது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு கன் மாதிரி இருக்கு. இது பார்க்க ரொம்ப வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லின்ஃபான் வந்து சொல்றான். லிட்டில் ஃபேரி ரொம்பவே தேங்க்ஸ் நீ எனக்கு உருவாக்கி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி நீ எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருக்கான். உன்னோட மார்ஷல் ஷோ வச்சு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் உனக்கிட்ட எப்படி மார்ஷல் ஸ்பிரிட் வந்துச்சு என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப வந்து ஆச்சரியப்படுறான். ஹீரோ கிட்ட வந்து மார்ஷல் ஸ்பிரிட்டே கிடையாதுன்னு. நம்ம ஹீரோவும் வந்து அவனோட அந்த கன் மாதிரி இருக்கிற அந்த ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கான். கூட இருக்கிற எல்டர்லாம் வந்து பார்க்காங்க எப்படி இவனோட பவர் வந்து இந்த அலைன்ஸ் அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ ஃபேமிலியை பார்த்து நீ நம்ம அடுத்த லைஃப்பில் வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். அந்த இடம் ஃபுல்லாமே வந்து மேகமூட்டமாக ஒரு மாதிரி கருப்பு கலரில் மாறுது. அங்கே இருக்கிறவங்களும் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இவனோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவனோட கண்ணை வந்து திருப்பி நிற்க வச்சு வந்து பார்த்துட்டு இருக்கான்.
அந்த மாஃபேமிலியை பார்த்தா வந்து என்னடா கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்க, என்ன பவர் இது, இது ஒண்ணுமே இல்லை, சும்மா வெறும் புகை மட்டும்தான் வருது இதுல இருந்து, உண்மையான பவர்னா என்னன்னு சொல்லி நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த கண்ணையை வந்து பார்த்துட்டு இருக்கான், இது என்னடா இது ஒண்ணுமே அட்டாக் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து மைட்டி பியர்னு சொல்லி ஒரு பவர் யூஸ் பண்ணி ஒரு தண்டர் ஸ்கில்ல வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக வரான். இன்னையோட உன் கதை வந்து நான் முடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் அட்டாக் பண்றதுக்காக வரான். நீ என்னோட சுத்து நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இன்னைக்கு நான் உன் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட சாவுக்கான கவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். யார் சாக போறான்னு பார்க்கலான்னு சொல்லி அவனும் வந்து அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றதுக்காக கேதர் ஆகி வரான். நம்ம ஹீரோவும் அதே டைம்ல வந்து அவனோட கன்ல இருந்து அந்த பவர்ஸை வந்து யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். இன்னையோட அவங்க வந்து உங்க கதையும் முடிஞ்சுது, நெக்ஸ்ட் லைஃப்லயும் வந்து நம்ம மீட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன் ஷாட் மாதிரி வந்து ஒரு பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றான். அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண வரும்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேவ் வந்து போகுது, அந்த இடத்தையே மொத்தமா வந்து கிழிச்சிட்டு அங்க இருக்க 2 பேரும் வந்து போய் ஆக்குறாங்க. என்னடா இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கு, இந்த மாதிரியான மால்ஸ் ஸ்பிரிட்டை வந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த எல்லோரும் வந்து பார்த்துட்டு இது அவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கான். அதுவுமே இல்லாம வந்து அங்க இருந்து வந்து அவன் தப்பிச்சு வர போயிட்டு இருக்கான். இவன் வந்து நிறைய விதமான மார்ஷல் ஸ்பிரிட்டை வந்து யூஸ் பண்ணால இவனோட எனர்ஜி வந்து ட்ரைன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பாக்குறீங்க, அவன் வந்து தொடர்ந்து போய் கொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அந்த இன்னொரு எல்டர் வந்து அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரை பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா அவன் வந்து ரொம்ப வந்து வீக்காக இருப்பான் அப்படின்னு சொல்லி அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்டர் வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவன் வீட்டில் உட்காந்து வந்து சாப்பிட்டு இருக்கான். அக்கா இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, அப்போனா நீ எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறியா, ஏன்னா அது நீ சாப்பிட்டதுக்கான காசு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ மா ஃபேமிலியோட வந்து தோக்கடிச்சில, அந்த இடத்தையே தரமாட்டமாக்கிட்ட, அப்போ எப்படி நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவை வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி வந்து திட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் என்னென்ன பண்ணுறது, இப்போது நம்ம ஒரு ஆர்வக்கோளரில் அந்த இடத்தையும் வந்து சுத்தமாக வந்து தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு வந்து நம்ம ஹீரோ வந்து யாரும் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து தோணுது. யார் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பார்க்குறான். பார்க்கும்போது வந்து அந்த ஜாங் ஃபேமிலியோட அட்டையை தான் வந்து அட்டாக் பண்ணுறான், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேவ் வந்து யூஸ் பண்ணி. நம்ம ஹீரோவும் அக்காவும் அந்த இடத்துல வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. நீ எதுக்காக வந்து எங்களை அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். எதுக்காக நீ வந்து என்ன வந்து அட்டாக் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அக்கா வந்து சோஃபேன் இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ இவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், நான் ஃபர்ஸ்ட் இவனை போய் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அக்கா வந்து சொல்கிறாங்க. அவங்களும் சொல்லி சரின்னு சொல்லி அட்டாக் பண்ணலான்னு சொல்லி போகும்போது அவன் ஒரு பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட அக்காவை வந்து மயக்கமாக்கிறான். அக்கா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவளை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போகிற இடத்துல வந்து ஓரமே வந்து உட்கார வைக்கிறான். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து சொல்கிறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட அக்காவையை வந்து நீ அட்டாக் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை வந்து அட்டாக் பண்ணுறக்கா பஞ்ச் பண்ண வரான். ஆனால் அவனை நம்ம ஹீரோனால அவனை ஒன்றுமே வந்து பண்ண முடியல. ஏன்னா அவன் பவரை ரிலீஸ் பண்ணதுலேயே வந்து நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து பறந்து போய் போகிறான். உன்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். சுப்ரீம் பீக் ரிலேம்ல இருக்கிற என் கூட வந்து நீ சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்து வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ ரொம்பவே வந்து கவலைப்படுற, அவனுக்கு இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த டீமன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும் போது அவன் வந்து என்கிட்ட எனர்ஜியே இல்லை, போன டைமே வந்து நான் நிறைய எனர்ஜி வந்து யூஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ வந்து அவன் ஒரு சோல் ஸ்பிரிட் யூஸ் பண்ண வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணி மயக்கமாக்கிறான். அதுலேருந்து ஒரு வவ்வால் மாதிரி வந்து ஒன்று வெளியே வருது. இவரு ரொம்ப வந்து ஆச்சரியம் வந்து பார்க்குறான், என்னடா இவன்கிட்ட இருந்து எந்த சோல் வந்து ஸ்பிரிட்டும் வந்து அப்சர்வ் ஆகவே இல்லை எந்த அப்படின்னு சொல்லி வந்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப வந்து ஆச்சரியம் வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சிட்டு என்ன நினைச்சு நீ என்கிட்ட வந்து எந்த விதமான சோல் பவரும் கிடையாது, எந்த சோல் ஸ்பிரிட்டுமே கிடையாது, ஆனால் எப்படி உங்ககிட்ட சோல் பவர் இல்லாமல் எப்படி வந்து நீ ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான அட்டாக்ல வந்து யூஸ் பண்ணுறான், உங்ககிட்ட விட்டு அப்போ என்ன விதமான மார்ஷல் ஸ்பிரிட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான் பார்த்து. நம்ம ஹீரோவும் அந்த லிட்டின் டீமனோட அந்த பவரை யூஸ் பண்ணியே வந்து இவன் கிட்ட இருக்கிற மார்ஷல் ஸ்பிரிட் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணலாம் பார்க்குறாங்க. ஏன்னா அப்போதான் வந்து அவனோட எனர்ஜி வந்து ஃபுல்லாகவே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அவனும் வந்து அவன் பவுஸை யூஸ் பண்ணி வந்து அவன் எனர்ஜி ஃபுல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோட அக்கா உடம்புலேயும் வந்து அந்த வவ்வால் மறைந்தது, அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து மறையுது.
அக்கா கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்கலாம். அந்த அக்காவும் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்து நமக்கு வந்து அந்த ஜாங் ஃபேமிலியோட வீட்டில் தான் வந்து காமிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோட அந்த ஃபேமிலியோட வந்து எல்லா இடத்தையுமே வந்து தோக்கடிச்சிட்டான்ல, மொத்தமாக வந்து தரமட்டமாக்கிட்டான். அதனால இங்க இருக்கிற இந்த வெல்த் எல்லாத்தையுமே வந்து எடுக்கிறதுக்காக வந்து வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்து அங்க இருக்கிற அங்க அலைன்ஸை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து பயந்துட்டு இருக்காங்க, காலில் விழுந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இன்னொரு ஃபேமிலியை சேர்ந்த அந்த எட்டு வந்து அந்த ஷோஃபர் வந்து உன்னுடைய கொன்னுரு அப்படின்னு ஜாங் அப்படின்னு சொல்லி வந்து ஓடி வரான். இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து முறைச்சிட்டு இருக்கான். எப்படா நீங்க இருக்க லின்ஃபேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோவும் கழுத்து பிடிச்சி வந்து நெசுக்கிட்டு இருக்கான். இவனோட மார்ஷல் ஸ்பிரிட்டி வந்து நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அவனும் வந்து விட்டுரு என்ன விட்டுரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து உன்னை கொல்லாம இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு காரணத்தை வந்து என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து சொல்றான். ரீசனா நான் உனக்கு என்ன மாதிரியான ரீசனை வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிறான். ஏதாவது ஒரு ரீசன் வந்து இவனுக்கு கொடுத்தே தான் ஆகணுமே, இல்லைன்னா இவன் என்னை கொன்றுவானே அப்படின்னு சொல்லி. உன்கிட்ட இருக்கிற அந்த மார்க்சிஸ்ட் ஸ்பிரிட்டை வந்து எடுத்தது யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்லும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு எல்டரை வந்து அவன் பவர் யூஸ் பண்ணி வந்து அவன் வந்து ஒரே அட்டாக்ல வந்து கதையை வந்து முடிச்சிடறாங்க. அவங்களும் வந்து நம்ம ஹீரோவையும் வந்து ஒரு மாதிரி குறுகுறுன்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த இன்னொரு ஃபேமிலியோட ஹெட் வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க இங்கிருந்து ஓடவே வேணாம், நான் உங்களை வந்து கொன்றுவேன்னு சொல்லி பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் அக்காவையும் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு தைரியம் தான் என் தம்பியையும் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அக்கா வந்து சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் நினைப்ப வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட நான் ஃபர்ஸ்ட் இவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த லின் ஃபேமிலியோட அஃபைர் வந்து இன்னும் முடியவே இல்லை, இன்னும் உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்து மட்டும் நீ வெறும் சோல் கைடிங் ரிலேமில் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உடனே வந்து அவனோட மார்ஷல் ஸ்பிரிட்டை வந்து வெளியே கொண்டு வரான். இந்த மாதிரியான மார்ஷல் ஸ்பிரிட்டை வந்து நீ எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன், இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ வாங் ஃபேமிலியை வந்து எப்படி கொன்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்தா வந்து உனக்கு வந்து அந்த லின் ஃபேமிலி எப்படி வந்து அடிக்கப்பட்டது அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறான். ஆனால் அதுக்கு நீ வந்து உன்னோட மார்ஷல் ஸ்பிரிட்டை வந்து பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்து இல்லை என்னால் முடியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி மட்டும் 2 பேருமே கிளம்புறாங்க. அதை பற்றி நீ உனக்கு தெரிஞ்சுக்க வேணாமா, யார் வந்து உன்னோட மார்ஷல் ஸ்பிரிட்டை வந்து அழிச்சதுன்னு, அது வேணும்னா வந்து என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு அதுக்கான வந்து இமேஜ் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஐட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அவளும் வந்து ஒரு ஸ்கூலில் கொடுக்குற மாதிரி வந்து காமிக்கிறான். நம்ம ஹீரோவும் அதை வந்து பிடிச்சி இழுக்கிறான், விடவே மாட்டான், அது ரொம்பவே டைட்டாக வந்து வச்சுருக்கான். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ நல்லா வந்து யோசிச்சுக்கோ, இது பார்த்துட்டு இருக்கப்போ இருந்தால் நீ உன்னோட சோல் வந்து எப்படி வந்து நீ புதுசாக வந்து எடுத்தன்னு வந்து எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்க்ரோல் மூலமாக உனக்கு நிறைய ப்ராப்ளமும் வந்து ஆகணும், அதை நீ பார்த்து தான் வந்து ஓப்பன் பண்ணணும், இதனால வந்து நீ திரும்ப சாகவும் கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த போர்ட்ரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வெறும் மாஸ்க் மட்டும் போட்ட ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கு. எப்படி உனக்கு இது ஞாபகம் இருக்கா, யாருன்னு தெரிஞ்சுதா, அதுவும் இல்லாமல் இந்த இடத்த வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இதை வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே என்னோட மாஸ்டர் ஸ்பிரிட்டை வந்து நான் எப்படி பிடிச்சேன்னு சொல்லி மட்டும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா கையை காலை வந்து மேலே கீழே வந்து ஆட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா நான் எப்படி வந்து என்னோட மார்ஷல் ஸ்பிரிட்டை வந்து உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தான் நீ உன்னோட மார்ஷல் ஸ்பிரிட்டை வந்து உருவாக்குனியா, நீ எவ்வளோ தைரியம் உனக்கு இப்படி வந்து என்னை ஏமாத்துற, உனக்கு வந்து இந்த இடத்த வந்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு ஞாபகம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன், நான் என்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து உனக்கு ஞாபகப்படுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு பவர் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. இதை வந்து பிளட் ஃபார்மேஷன் வந்து சொல்லுவாங்க. அங்கே ஒரு ஆர்க் மாதிரி இருக்கிற ஒரு பீஸ்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அதுலேருந்து எப்படியோ வந்து அடி வாங்கி தெரிஞ்சு டாச் பண்ணிட்டான். திரும்ப திரும்ப அங்கே இருக்க பீஸ்ட் எல்லாம் வந்து நம்ம ஹீரோவே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு ஜாம்பி மாதிரி இருக்கிற ஒரு பீஸ்ட் வந்து உட்காந்துருக்கு.
அது வந்து நம்ம ஹீரோட அந்த பிளட் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. இது மூலமாக அங்கே சுற்றி இருக்கிற அந்த 4 பீஸ்ட் பெரிய பீஸ்ட்லாம் வந்து எனர்ஜி வந்து பூஸ்டப் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உடனே அந்த கண்ணை எடுத்துட்டு அந்த டீமன் கிட்ட வந்து எனக்கு பவர் கொடு அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லி மட்டும் அவனும் வந்து அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அந்த கன்னுக்கு வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உடனே அந்த கன்னு ஃபுல்லாக ரீசார்ஜ் உடனே ஒரு பெரிய அட்டாக் வந்து பண்ணுறான். ஆனால் அதுக்கு என்னன்னா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஒரே ஒரு கை மட்டும் தான் வந்து மடங்கியிருக்கு. இதில் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அந்த 4 பீஸ்ட்டுமே உடனே வந்து ஒரே டைமில் வந்து எந்திரிச்சு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ஒன்றா கேதர் ஆகிட்டு இருக்கு. இது இவன் வந்து அதை திரும்ப வரவே மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே வெளியே இருக்க அந்த எல்டர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து எனக்கு இன்னும் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த டீமன் வந்து ஒரு டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுது. இது மூலமாக வெளியே இருக்க நிறைய விதமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வந்து நீ வந்து கேதர் பண்ணி உன்னோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவனை சொல்கிறான். சரி ஓகே நான் இப்போ கேதர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த எனர்ஜி ஃபுல்லாக கேதர் பண்ணதுக்கப்புறம் இந்த குயிக் கைடிங் ரிலேயில் வந்து பீக் லெவலுக்கு வந்து அவன் போயிட்டான். இதனால் அந்த இடம் அவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாகவும் மாறிட்டான். அதனால் அங்கே இருக்க பீஸ்டோட கையில் வந்து ஈஸியாக வந்து பிடிச்சி எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். என்னோட பவரை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இங்கே உள்ள இருக்க அந்த டெய்மனும் வந்து சொல்லிட்டு இருக்கான், இவன் முட்டாள் மாதிரி அவனோட பவர் எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துலேயே வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அந்த டீமன் வந்து யோசிச்சுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வெளியே வந்து நிறைய விதமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லைஃப்பில் நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னோட எனர்ஜி வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகி நான் பவர்ஃபுல்லாக மாறாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அந்த எல்லாரும் வந்து அவன் திரும்பி வரமாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைமில் தான் அந்த ரெட் கலர் டாட்டாக வந்து வருது. அந்த பெரிய ஃபார்மேஷனை வந்து அது வெளியே தெரியுது. அந்த ஃபார்மேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராக் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ வந்து பார்க்குறா என்ன இவ்வளோ நிறைய பேர் சத்த மாதிரி ஒரு கில்லி இன்டென்ட் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லி நம்ம எல்டரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து மாஷா வந்து அவன் கையில் அந்த டீமனோட தலையை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கான். உடம்புல இருந்து நிறைய விதமான கில்லன் இன்டென்ட் வருது, நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சிஸ்டர் இந்தாங்க உங்கள் ஃபுட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அம்மா பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கான். இவனும் வந்து பார்க்குறான், இவன் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக மாறிட்டான் போல இருக்கு. இது பார்க்கவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இனிமேல் தான் வந்து இந்த ஆட்டை வந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி இங்கே டீமனும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான், அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நீ பார்த்து இருக்கணும், ஏன்னா அவன் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கா, அதுவும் இல்லாமல் அவனை எதுலையாவது மாட்டி விட்டுற போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனை எதுலையாவது வந்து மாட்டி விட்டுருவான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டீமன் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நீ என்ன விதமான டெக்னிக்கை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது ஒன்றும் ப்ரெஷர் இல்லை, அது நார்மல் டெக்னிக் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சமாளிக்கிறான். ஏன்னா அவன் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கை வந்து அப்படியே வந்து நம்ம லின் ஃபேமிலியோட ரெசிடென்ஸ்லாம் வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோட அக்கையை வந்து குயிஷிங்கன்னு வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யங் மாஸ்டர் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யங் மாஸ்டரா, அவர் வேலையை வந்து வெளியே போயிருக்கான், கொஞ்ச நேரத்தில் வந்து வெளியே வந்துடுவான். அவன் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல ஃபுட்டை டேஸ்டியான ஃபுட்டை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோட அக்காவை வந்து மயக்கமாக்கிடுறான். இனிமேல் நீ ப்ரிப்பேர் ஆகு, நான் வந்து உன்னை ஃபியூனரலுக்கு வந்து உன்னை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அக்காவை பார்த்து வந்து அவன் சொல்லிட்டு ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ லின்ஃபன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அவன் அக்கா வந்து வரும்போது, சிஸ்டர் நீ வந்துட்டியா, இந்த டைம் என்ன நீ சாப்பிட வந்து ரொம்ப சூப்பராக வந்து சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட கேட்குறான். நான் சூப்பராக சமைச்சிருக்கேன்னா சரி ஓகே இந்த சூப்பை குடி, அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே இருக்க இந்த வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணணும், அது நம்ம இன்னும் நிறையா டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த சூப்பை வந்து உடனே வந்து கீழே வச்சுட்டு, என்னோட சிஸ்டர் இங்கே ஒழுங்கா சொல்லு, நீ யாரு, என் சிஸ்டர் இங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கோவப்படுறான். ஓ நான் உன்னோட சிஸ்டர் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். அப்படியே அவன் வந்து அவன் உடம்புல இருந்து ஒரு கத்தியை எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக ஒரு பாய்சன் ஸ்னேக்கை வந்து அனுப்புறான். நம்ம ஹீரோ வந்து அதை பிடிச்சி அந்த கத்தியை வந்து அந்த பாய்சன் ஸ்னேக்ல சொருகிட்டு அவன் கல்ல சொருகிட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என் அக்கா எங்க அப்படின்னு சொல்லி அவன் உடனே அவன் மாஸ்க்கு மாறி வச்சுட்டு, உன்னோட அக்கா வந்து உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது, அவளுக்கு வந்து நான் பாய்சன் வரை கொடுத்துருக்கேன், அவள் சாக போறான் அப்படின்னு சொல்லி இவ வந்து உன்னால முடிஞ்ச நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவள் பாய்சனை வந்து அவள் உடம்புக்குள்ளேயே வந்து செலுத்தி அவன் வந்து இடத்துல இறந்துட்டான்.
என்னால கண்டுபிடிக்க முடியும். நீ அதுக்குள்ள நீ செத்து போயிட்டீங்கன்னா உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிருக்கியா நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நம்ம ஹீரோ உடனே வந்து அங்க இருக்கிற அந்த பாய்சனை வந்து எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவன் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை யூஸ் பண்ணி. அப்போ ஒரு பெரிய பாக்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பாக்ஸ்குள்ள. நம்ம ஹீரோவும் ஓ இங்கதான் இவன் இருக்காளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அங்க போய் ஓபன் பண்ணி வந்து பாக்குறான். பார்க்கும்போது அங்க ஃபுல்லா பாய்சனா புகையா இருக்கு. நம்ம அக்காவோட கழுத்துல வந்து பாய்சன் வந்து செலுத்திருக்கான். அந்த இம்மார்டல் வந்து சொல்றான் நம்ம ஹீரோ கிட்ட, அவ தொடாத, அவ ரொம்ப வந்து பாய்சனா இருக்கா அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கிறியா, என் அக்காவை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் உடம்புல இருக்க எனர்ஜி, இந்த பாய்சன் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான் கேதர்னு சொல்லி. அட் டைம்ல வந்து நம்ம ஹீரோட அந்த சோல் பிளேஸ்ல வந்து அந்த எனர்ஜி வந்து அதிகமா வந்து பாய்சன் வந்து உள்ள வந்துட்டு இருக்கு. இவனும் வந்து பாக்குறான் இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த இமார்டல் வந்து பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அந்த அக்கா உடம்புல இருக்கிற எல்லா பாய்சனையும் வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டான். ஆனா நம்ம ஹீரோட உடம்புலதான் வந்து ஃபுல்லா வந்து பாய்சனா இருக்கு. இவன் உடம்பு ஃபுல்லாவே வந்து பாய்சனா இருக்கு. வெளியே வந்து ஒருத்தன் வந்து அட்டாக் பண்றதுக்காக நம்ம வரான். இவன் எதுக்காக நான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இமார்டல்ட்ட வந்து கன் கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அந்த பாய்சன் இருக்கனால அவனால அந்த பவர்ஸை வந்து யூஸ் பண்ணவே முடியல. எதுக்காக நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்றான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள வந்து நம்ம ஹீரோட அக்காவை தான் அவன் அட்டாக் பண்ண வந்திருக்கான். இந்த பாய்சன் வேற இது ரொம்ப வந்து அது பவர் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. என்னால பவர்ஸை வந்து யூஸ் பண்ண முடியல. இம்மார்டல் இன்னும் சரி ஏதாவது ஒன்று பண்ணு, இந்த பாய்சனை வந்து போகவை சீக்கிரமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இங்க இவன் என்னன்னா நம்ம ஹீரோவை தள்ளி விடாம வந்து திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். இந்த இம்மார்டல் வந்து அதை ஒண்ணுமே பண்ணாம வந்து அந்த இடத்துல வந்து பறந்து போயிட்டு இருக்கான். நான் அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டோன் கிட்ட போயிட்டு நான் உனக்கு மேட்ச் கிடையாது, ஆனா இது கிட்ட வந்து உன்னால வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் அந்த ஸ்டோன் மூலமா அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அந்த பாய்சன் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அங்க இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாமே அந்த ஸ்டோனுக்குள்ள வந்து போயிடுது. இப்பதான் நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த எல்லா பாய்சனும் வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் நிம்மதி, எனக்கு என் பவர் வந்து திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை வந்து தலைகளா தூக்கி வந்து வீசிட்டு இருக்கான். இம்மார்டல் பீயிங், நீ இப்பதான் ஒரு நல்ல வேலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்றான். இதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு போல இருக்கு இந்த பாய்சன்ல வந்து இது பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி. ஆமா இதுக்கு நிறைய இருக்கு, பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நான் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். போக மாட்டியா, என்ன இங்கிருந்து ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து லிங்காங் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அக்கா. லிங்காங், நீ எதுக்காக இங்க வந்து, அதுவும் இல்லாம யார் வந்து உன்னை அடிச்சா, ஏன் உடம்பு ஃபுல்லா இப்படி அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அக்கா வந்து போய் கேட்டுட்டு இருக்கான். யார் அடிச்சாவா, யாரு என்ன அடிச்சது அப்படின்னு சொல்லி அவனை வந்து திரும்ப திரும்ப விளையாடிட்டு இருக்கான். ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட கேட்கிறான். அது இல்லாம லிங்காங், ஏன் உன்னோட தலையில யாரும் அடிச்சிட்டாங்களா, ஏன் மண்டை குழம்புன மாதிரி வந்து நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்லாம நான் என் ஃபேமிலியை வந்து போய் பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதையே சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க வந்து ஒரு போர்ட்ல வந்து பேர்ல எழுதியிருக்காங்க, லிங்காங், லிங்பேங், லிங் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எங்கிருந்து ஓடி ஆகணும், நம்ம இங்கிருந்து எங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதையே சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஸ்பிரிச்சுவல் மெடிக்கல் செக்ட் ஆல்ச்மி ரூம்ல வந்து காமிக்கிறாங்க. அங்க 3 பேர்த்து கட்டி போட்டு அவ உடம்புல இருந்து அந்த பிளட் எனர்ஜி ஃபுல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாட் மாதிரி இருக்கு, அதுல இருந்து ஃபுல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து ஒருத்தன் வந்து சொல்றான், நம்ம அனுப்புன ஆள் வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பண்றது எல்லாமே வந்து தெரிய போகுது அவங்க எல்லாத்துக்கும், என்னை மன்னிச்சிருங்க, நான் திரும்ப இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்றான். இந்த பில் வந்து நான் உருவாக்குறது வந்து ரொம்ப நல்லதா இருக்கு, ஆனா இன்னும் நிறைய நான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த பிளட் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு பில்லை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பில் ரொம்பவே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கு, ஆனா அதை நான் வந்து இன்னும் பவர்ஃபுல்லா ஆக்கணும். இந்த பில்ஸை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், இவங்களை கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் அவன் தான் சாப்பிடலாம்னு சொல்லி நினைக்கிறான். இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து நான் இம்மார்டல் பீயிங்கா மாறணும், அப்பதான் வந்து இந்த கைலிங் எல்லாத்தையும் வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவனு சொல்றான். சரி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறான். ஆனா இப்போ நம்ம சாப்பிட்டா வந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இவங்க வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற 3 பேர்த்த வச்சு காமிச்சிட்டு, நீங்க 3 பேருமே இதை சாப்பிட்டாக்கணும், ஓகேவா, ஏன் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க, நாம ஏன் உங்களுக்கு ஊட்டி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த செக்டர் லீடர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல நாங்களே சாப்பிட்றோம் சொல்லி அப்படி 3 பேருமே அவங்க பில்ஸை வந்து சாப்பிட்றாங்க.
அது சாப்பிட்ட உடனே அந்த ஃபுல் அந்த எனர்ஜி ஃபுல்லாமே அவங்க உடம்புக்குள்ள போகுது. அப்படியே ஒருத்தவங்க வந்து சொல்றான், செக்லீடர் அந்த லிங்க் ஃபேமிலிஸ் எல்லாருமே திரும்ப வந்து இங்க வந்துட்டாங்க. அப்படியா, எல்லாம் வந்துட்டாங்களா? சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அந்த பில் சாப்பிட்டாங்களா, உடம்புல இருந்து எனர்ஜி வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அதனால அவங்க லெவலப்பும் வந்து ஆகியிருக்காங்க. நீங்க 3 பேருமே வந்து அவங்களை தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே, நீங்க சொன்ன பையன் நாங்க நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, லிங்காங் வந்தனே உள்ள நான் அவனுக்கு லெசன் டீச் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் அட்டாக் பண்றதுக்காக போறான். அவனே வந்து அவனை பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சாட்டை மாதிரி இருக்க வச்சு அட்டாக் பண்ணலாம் போகும்போது அவன் பார்த்தோன்னே பயந்து போயிட்டான். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த செக்ட் லீடர் வந்து கேட்கறாங்க அவங்க கிட்ட. நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து நம்ம லிங்காங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். வர அட்டாக்லாம் வந்து தடுத்துட்டு இருக்கான். லிங்க் ஃபேங், நீ எதுக்கடா இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த செக்ட் லீடர் வந்து கேட்கறாங்க. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேனா, இந்த உன்னோட கதையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், உன்னாலதான் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. லின்ஃபேன், நீ இங்க இந்த இடத்த விட்டு சர்வே ஆகி போகவே முடியாது, நான் உனக்கு சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்க 3 பேர்த்த வந்து அனுப்புறான். அந்த 3 பேத்துக்கு பில் கொடுத்தானு அவனுங்க 3 பேர்த்த நம்ம அனுப்புறாங்க. மாஸ்டர், நீங்க சொன்னபடி நாங்க எல்லாத்தையுமே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே வந்து அட்டாக் பண்றதுக்காக வராங்க. நம்ம ஹீரோ உடனே வந்து அவன் போஸ் யூஸ் பண்ணி வந்து 3 பேர்த்தையுமே வந்து தொடர்ந்து வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆனால அவங்க ஈஸியா வந்து அதெல்லாம் டாச் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தவே பத்தாது அப்படின்னு அவனுங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்க லெவல் வந்து மாஸ்டர் மூலமா வந்து அந்த பில் கொடுத்ததுனால பவர் வந்து எங்களுக்கு லெவல் அப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே சொல்றாங்க. ஓ அப்படியா, லெவல் அப் ஆயிடுச்சா, சரி, ஓகே. லெவல் அப்னு சொல்லி நம்ம ஹீரோ எனர்ஜி கேதர்னு சொல்லி அங்க இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி 3 பேத்துக்குமே வந்து பஞ்ச் கொடுக்கான். தொடர்ந்து பஞ்ச் கொடுத்துட்டே இருக்கான். அப்படியே அவன் 3 பேருமே பறந்து போய் விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம செக்லீட்டரை வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்றான். இவங்க ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. அட்டாக் பண்ணாலும் அந்த 3 பேரும் திரும்ப வந்து வராங்க. மாஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்கான். நீங்க வந்து நிறைய விதமான மெடிசன் வந்து உருவாக்குறீங்களாமா, அது என்ன மாதிரியான மெடிசன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த செக்யூரிட்ட வந்து கேட்கறாங்க. அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்போ ஒண்ணுமே ஆகல போல அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய விதமான ஜெயிண்ட் வந்து பூச்சிமா இருக்கிற ஒரு ஸ்பிரிட் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருது. இது அந்த செக்யூரிட்டோட தான். அதுவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோ அதுல இருந்து எல்லாம் வந்து டாச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அது பார்க்கவே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாவும் இருக்கு. அது வந்து ஒரு கர்ஜனை மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்கு. லின்ஃபேங், நீ இங்கிருந்து இந்த பீஸ்ட் கிட்ட தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம செக்யூரிட்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட எனர்ஜி ஃபுல்லாவே போயிடுச்சு, நீ திரும்ப வந்து கண்ணை யூஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி அந்த இம்மார்டல் வந்து சொல்றான். ஆமா, இப்ப நான் யூஸ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நான் இப்ப என்னோட பவர்ஸும் யூஸ் பண்ணி வந்து ட்ரை பண்றேன், ஏன்னா அந்த பிளாஸ்ட் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளாஸ்ட வந்து யூஸ் பண்றான். ஆனா ஒண்ணுமே ஆகல. நான் கூட பயந்துட்டேன், உன்னோட அட்டாக் வந்து என் மேல வந்து பட்டுருன்னு சொல்லி நான் கூட பயந்துட்டேன். ஆனா அது ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லி அந்த லீடர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இப்பதான் வந்து நிம்மதியா இருக்கு. இப்ப பாரு, உன்னோட பவர்ஸ் வந்து நான் திரும்ப வந்து உனக்கு என்ன தரேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லும் போது அந்த பீஸ்ட் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அந்த எனர்ஜியை வந்து திரும்ப அனுப்புற மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அவளை பவர் யூஸ் பண்ணி வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அது ஓவர் ஃப்ளோ ஆகி அந்த பீஸ்ட் வந்து சதறி விழுந்துருது. இப்படி இது நடந்தது, இது நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பவர்ஃபுல்லான பீஸ்டியை வந்து ஈஸியா வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. லின்ஃபேங், நான் உன்னா சும்மாவே விட மாட்டேன், இது இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சியா, இது இதோட முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், நீ பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் டைம் நீ யூஸ் பண்ணாலும் வந்து இந்த பவர் வந்து ரொம்பவே நல்லதா இருக்கு, ஆனா அவனை ஒழுங்கா வந்து அவன் அழிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த இம்மார்டல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதே டைம்ல நம்ம லிங்காங்கும் நம்ம ஹீரோ அடிச்சாங்க அந்த 3 பேரும். நம்ம 3 பேருமே வந்து அந்த பீஸ்ட் வந்து திரும்ப எந்திரிக்கலான்னு பார்க்கும்போது திரும்ப அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளவு தைரியம் மார்க்சிஸ்ட் ஸ்பிரிட்டை வந்து அட்டாக் பண்ணீங்க, உங்களை நான் இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஸ்பிரிட்ல இருந்து சின்னதா ஒரு பூச்சி மாதிரி வந்து வெளியே வருது. சின்ன ஸ்பிரிட் வந்து, நான் இன்னைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன், என்னோட பவர்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அந்த பீஸ்ட் வந்து மிதிக்கலான்னு சொல்லி வரான். நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அந்த பீஸ்ட் வந்து எனக்கு திரும்ப கொடுத்துரு, அதை கொண்டுடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம லிங்காங் வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி வந்து கொடுத்தான். இது அங்கிருந்து தான் எடுத்தேன், நான் அங்க நிறைய இருந்தது, அதுக்குள்ள இருந்து இதை வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இது அங்கிருந்து தான் எடுத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோட அந்த அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பிரிட்டை வந்து எப்படி யார் கேதர் பண்ணது அப்படின்னு சொல்லி இதுல வந்து இருக்கு. இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த செக்யூரிட்டி வந்து கேட்காங்க. யார் உன்னை வந்து அனுப்பி என்னோட இதெல்லாம் எடுக்க சொன்னது, என்னோட மார்க்சிஸ்ட் வந்து யார் வந்து எடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இது நான் எதுவும் பண்ணல,
எனக்கு வந்து நான் சும்மா அவங்களுக்கு கைடு மட்டும் தான் பண்ணேன். பண்ணவங்களும் அவங்க தான். நான் இது எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிரு, என்னோட ஸ்பிரிட் வந்து உயிரோட விட்டு, நான் எதுவுமே பண்ணல, நான் கைடு மட்டும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னதையும் வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் இனிமே எதுவுமே பண்ண மாட்டேன், அந்த பியூரஸ்ட் டிராகன் வந்து அந்த எனர்ஜி பண்ண அந்த கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து வந்து அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். மன்னிச்சு விட்டுறவா? சரி, ஓகே, நான் விட்டுறேன். ஆனா நீங்க நிறைய விதமான ஸ்பெஷல் மெடிசன் வந்து இந்த டெய்லியன் கண்ட்ரில வந்து உருவாக்கிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு கொடுத்துரு, நான் தான் வந்து அடுத்த செக்யூரிட்டரா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அவனும் வந்து ஒத்துக்கிறான். வெளியே பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து சேர்ல வந்து ஸ்டைல வந்து உட்காந்துருக்கான். எவ்வளவு தைரியம் தான் நீங்க வந்து இப்படி லவுடா வந்து சொல்லாம மெதுவா சொல்லிட்டு இருப்பீங்க, எல்லாத்தையும் மன்னிப்பு கேளுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அந்த எல்ரு. அவனுக்கு 3 பேருமே வந்து மாறி மாறி அவனுக்கு கணத்துலயும் அடிச்சுட்டு, எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க, எல்லாமே எங்க மேலதான், நாங்க தப்பான பீல்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க, நாங்க தான் இந்த மாதிரி இந்த செக்ல வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க அந்த எல்ரு வந்து பாக்குறா, இங்க என்னதான் நடக்குது, நான் கூட தப்பா நினைச்சிட்டேன், ஆனா இவ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த எல்ருக்கும் புரியல இவ என்னதான் பண்றாங்களோ. இங்க எல்லாருமே அவனுக்கு மேல கல்ல தூக்கி வந்து வீசுறாங்க. எல்லாமே உங்கனாலதான்டா, எவ்வளவு தைரியம் தான் எனக்கு காசுலாம் வந்து ஏமாத்திருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இங்க ரொம்பவே நிம்மதியா தான் இருக்கு, ஆனா எவ்வளவு நாள் வந்து இந்த மாதிரி இருக்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் அக்கா வர இங்க வந்துட்டான். டேய் லென்ஃபேன், என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ, என்ன அவாய்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம புதுசா ஒரு வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி அவன் அக்கா கிட்ட வந்து சொல்றான். சிஸ்டர், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கினேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் அக்கா கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம சீஃப் ட்ரேடிங் ஹவுஸை வந்து நம்ம இனிமே வந்து பாத்துக்க போறோம், அது இனிமே நம்மளோட தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவ்வளவு ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ட்ரேடிங் ஹவுஸ் வந்து அந்த எல்டருக்கு இருந்து வாங்கினால அங்கதான் வந்து காமிக்கிறாங்க. அங்க வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து இந்த ட்ரேடிங் பண்றதுக்காக வந்து எல்லாருமே வந்து கேதர் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்றான், இந்த இடத்துல வந்து நிறைய விதமான நிறைய பவர்ஃபுல்லான மெடிசன்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல கேதர் ஆக போகுது. நம்ம 3 ஃபேமிலியும் வந்து இந்த டாங்லியான் சிட்டிலேயே வந்து மேஜரான ஃபேமிலியா இருக்கும், நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிஷத்தை நம்ம தான் வந்து எடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோட அக்கா வந்து சொல்றான், இங்க பாரு, இங்க நிறைய பேர் கூட்டம் இருக்காங்க, சிட்டி லார்டு வந்திருக்காங்க, அதாவது டாங்லிங் சிட்டியை சேர்ந்த முக்கியமான எல்லாருமே வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஃபர்ஸ்டா வந்து ஒரு மெயின் கேடு எர்த்து ஃபயர் லோட்டஸ் வந்து காமிக்கிறாங்க. இது பார்த்தோம்னா இங்க எல்லாருமே வந்து பெட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானது, இது ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் எல்லாருமே 5 மில்லியன் 10 மில்லியன் அப்படின்னு சொல்லி மட்டும் பெட் வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இதை பார்த்து அங்க பக்கம் இருக்கிற எல்ற வந்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான், இந்த காம்படிஷன் வந்து ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோட அக்கா வந்து பாக்குறான் அக்கௌண்ட் புக்கை பார்த்துட்டு, இந்த இதுல இருந்து பணம் ஃபுல்லாமே வந்து நமக்கு தானே சோஃபான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இந்த மணி எல்லாமே நமக்கு தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இது கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் வேணா உன்னை கிள்ளி பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்ல, எனக்கு நீ ஒன்னும் கிள்ளி பார்க்க வேண்டாம், ஒன்ன வேணா நீயே கிள்ளிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அதமா அடுத்து நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா வந்து கேட்குறாங்க. அந்த டைம்ல வந்து லாஸ்டா வந்து ஒரே ஒரு பெட் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அங்க இருந்து ஒரு கோல்டன் கலர்ல வெளிச்சம் அப்படி அந்த இடம் ஃபுல்லாமே வருது. இந்த 3 மேஜர் ஃபேமிலிஸ் இந்த 8 வந்து பாக்குறாங்க, இது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இந்த பொருள் ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இதுதான் வந்து சோல் கைடன்ஸ் ஸ்டோன் அப்படின்னு இல்ல அந்த அவங்க நிக்கிற அந்த அனௌன்ஸ் பண்றவங்க வந்து சொல்றாங்க. இது பார்த்தோன்னே இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லானது, அது இல்லாம இதை யார் வந்து இங்க சேல் பண்ண மாட்டான், நான் அதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற 3 எல்டர்ஸும் வந்து இந்த ஐட்டம் வந்து நம்ம இன்னைக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த ஐட்டம் எடுக்கிறதுக்காக போறாங்க. அதுக்குள்ள வந்து நம்ம சூ ஃபேமிலிஸ் அந்த எல்டர் வந்து இவங்க எல்லாத்தையும் பவுசை யூஸ் பண்ணி வந்து தடுத்துறாங்க. சூ ஃபேமிலிஸ் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்றா, இந்த நீங்க எல்லாருமே வந்து கெஸ்டா தான் அந்த சீ ட்ரேடிங் ஹவுஸ் கொண்டு வந்திருக்கீங்க, ஆனா நீங்க இப்படி ஆக்ஷன் நடக்கும் போது வந்து இந்த பொருளை வந்து எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன மன்னிச்சிருங்க, திடீர்னு அந்த பொருளை பார்த்தோன்னே நாங்க ரொம்ப ஆர்வ கோளாறுல வந்து இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ உடனே வந்து, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே இங்க பண்ணலாம்னு சொல்லி பாக்குறீங்களா, இந்த இடத்துல வந்து யாராலையும் வந்து இந்த பொருளை வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த பொருள் வந்து இந்த ஆக்ஷன் வந்து நடக்காட்டி நாளைக்கு பிளாக் மார்க்கெட்ல வந்து இந்த ஆக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க ஒருத்தர் வந்து ஷூ ஃபேமிலிக்கு வந்து இன்னொருத்த பிரின்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்டர், அந்த சோல் கைடன்ஸ் ஸ்டோனை வந்து நம்மளால வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க.
என்னை மன்னிச்சிருங்க, நீங்க சொன்னபடி என்னால எடுக்க முடியல. நாளைக்கு அது இல்லாம பிளாக் மார்க்கெட்ல வந்து அந்த சோல்கை ஸ்டோனை வந்து விற்க போறாங்களாமா அப்படின்னு சொல்லி இன்ஃபான் வந்து பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு தைரியம் அவனுக்கு! அந்த சோல்கை ஸ்டோனை வந்து நம்ம எடுத்தே ஆகணும். நீ போய் உடனே வந்து இன்டர்னல் ஃபாரஸ்ட் போய் கான்டாக்ட் பண்ணு, அவங்க கிட்ட இருந்து இன்ஃபார்ம் பண்ணு. அந்த இன்ஃபார்மோட கதையை வந்து நம்ம முடிச்சே ஆகணும். நல்ல பவர்ஃபுல்லான ஆளையை கூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த சீன் நமக்கு அப்படியே வந்து லின் ஃபேமிலியோட அந்த வீட்டை தான் வந்து காமிக்கிறாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த மேல டாப்ல வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஷூ ஃபேமிலி என்ன சொன்ன அந்த பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னு இடத்துல வந்து நீயே வந்து திருட போறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்டு இருக்கான். நீ வெயிட் பண்ணி பாரு, அதுவும் இல்லாம நீ தூங்கலையே, தேவையில்லாம எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை பார்த்து வந்து கேட்கறான். உடனே நம்ம ஹீரோ வந்து உள்ள போய் அந்த ஒரு பொருளை வந்து எடுத்து வர மாதிரி வந்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம அந்த பொருளை வந்து எடுத்துட்டு வர மாதிரி. ஒரு வழியா இந்த பொருள் வந்து எனக்கு கிடைச்சிச்சு, இது 8 மில்லியன் கோல்டோடது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கான். இது ரொம்ப வந்து ஈஸியா இருந்தது நமக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்னைக்கு நமக்கு லக்கு தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போறாங்க. அப்ப பார்த்தா வந்து லீன்னு ஒரு பொண்ணு வந்து பாய்சன் செட்டை சேர்ந்து அந்த இன்டர்னல் ஃபாரஸ்ட்ல இருந்து வந்திருக்கான். நம்ம ஷூ வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக அனுப்புனால, யார் நீ எதுக்காக வந்து என்னை அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எவ்வளவு தைரியம் தான் என்னோட தங்கச்சியை வந்து நீ கொண்டிருப்ப, அதுக்காக வந்து நான் உன்னை பழி வாங்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவனோட பாய்சன் பவுஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் உனக்கு, நான் அவனை சும்மா விட மாட்டேன், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து கதறிட்டு இருக்கான். நான் கிடையாது, நான் ஒன்றும் லிங் ஃபேன் கிடையாது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோட மார்வல்ஸ்ல வந்து அந்த பொருளை வந்து அட்டை போட வந்திருக்கான். தேவையில்லாம வந்து என்ன எதுக்கு கொள்ற, நீ என்னோட தங்கச்சியை வந்து கொன்னில சோஷிய, அதுக்காக தான் நான் அப்படி சொல்றேன். நான் உனக்கு கொல்லல, யார உனக்கு கொன்னான்னு சொல்லி நீ போய் பாரு, எனக்கு தெரியாது, எல்லாருமே ஹெவன்லி கைடன்ஸ் சேர்ந்தவங்க தான் வந்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ வேணா அவங்க கிட்ட போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி, நீ ஒழுங்கா சொல்றா என்ன தங்கச்சி யார் கொண்டது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும்னா நீ லின்ஃபேனை தான் போய் கண்டுபிடிக்கணும், அவனை கண்டுபிடிச்சாதான் உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் கதையை அங்கேயே வந்து முடிச்சிடறான். லின்ஃபேங் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவன் பின்னாடி வந்தோடனே அவன் வந்து அவன் கத்தியை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றதுக்காக வரான். நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையும் வந்து நீ அட்டாக் பண்ணி ஈஸியா வந்து என்ன கொண்டு வரலான்னு நினைச்சியா? உன் தங்கச்சியை வந்து யார் கொண்டோன்னு தெரியுமா உனக்கு? அது உண்மையை நீ கண்டுபிடிக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம நீ உயிரோட இருக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கிறான். நான் அதுக்கான வழியை வந்து மாஸ்டர் மைண்ட் யார் உன தங்கச்சியை வந்து கொன்னது அப்படின்னு ஒரு வழியை வந்து நான் கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு வந்து நீ வந்து எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சரி ஓகே, உனக்கு ஏதாவது மெத்தட் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்டுக்கு என்னதான் கேட்கிறான். நம்ம 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரு பிளான் போட்டு அந்த எவன்லி டிவிஷனை சேர்ந்தவங்களை வந்து கண்டுபிடிக்கொள்ளலாம், அவங்களாம் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உனக்கு எதாவது பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். எனக்கு எந்த பயமும் கிடையாது, நான் ஒரு அஷாசியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது எர்த் டிவிஷனை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி. நம்ம ஷூ ஃபேமிலி அந்த பொண்ணு வந்து வந்தோடனே, நீ என்ன எவன்லி ஃபேமிலி சேர்ந்தவங்களை வந்து இது கூட மாட்டி விட்டுட்டு இருக்க, இது ரொம்பவே வந்து அற்புதமான பிளானா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம உங்ககிட்ட எதுவுமே என்கிட்ட சொல்ல தேவையில்லை, நீ ஒன்னும் என்னோட ஏஜென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவளை வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவு கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க, ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.